நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சுன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குன்னு இப்படியா எப்போவுமே நான் நினைக்கிறது ஒன்றா இருக்கிறது, நடக்கிறது ஒன்றா இருக்குன்னு புலம்ப வேண்டிய சூழ்நிலைகளில் இந்த கும்பராசி என்பது இருக்கும். அதாவது பலாப்பழம் வெளியில் பார்க்குறதுக்கு கரடுமுரடாக இருக்கும், உள்ளுக்குள்ளே சுவையாக இருக்கும். ஆனால் இந்த கும்பராசியினுடைய நிலை அப்படியே உள்டாவாக இருக்குது. வெளியில் பார்ப்பதற்கு அவங்க என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி தெரிகிறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே அவங்க தினம் தினம் ரொம்ப கடுமுடான நிலைகளை தான் பார்த்துக்கிட்டு வர்றாங்க. எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைகளை இந்த கும்பராசிக்காரங்க அனுபவிச்சுக்கிட்டு வர்றாங்க. கைக்கு எத்தியது வாய்க்கெட்டலங்கிற சூழ்நிலை தான். கையிலேயே இருக்குது, ஆனால் சாப்பிட முடியல. வெறுமனே வேடிக்கை பார்க்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிற கதையாக தான் கும்பராசிக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூலை மாத கிரக அமைப்புகளின்படி கும்பராசிக்கான பலன்கள். ஜூலை மாத கிரக அமைப்புகளை பார்க்கும்போது ரொம்ப மந்தமான நிலைகளில் தான் காணப்படுது. அதாவது இப்போது மனுஷங்க எல்லாருமே ரொம்ப சலிப்படையக்கூடிய விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ கிரகங்களே பார்த்திங்கன்னா ரொம்ப சலிப்படையக்கூடிய நிலைகளில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் ஜூலை மாதத்தை பொறுத்தவரையும் ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் இருக்காது, ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறதுக்கும் எதுவும் இருக்காது. கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும். அப்புறம் இந்த மாதம் பொதுவான அமைப்புகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் அரசியல் தொடர்புடைய விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் மாறி வரும். ஒரு நல்ல மாற்றங்களை அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்க்க முடியும். அதற்கான ஆரம்ப காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். அதே போல் இந்த ஃபினான்சியல் சார்ந்த விஷயங்களையும் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள் மாறி வரும். அதாவது உலகிய நிதிநிலை சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு நல்ல நிலையை நோக்கி மாற ஆரம்பிக்கும். ஆல்ரெடி உலகளாவிய வகையில் நிறைய பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது. இதெல்லாம் மாற்றுறதுக்கான ஏதாவது புதிய விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதனால் பொதுவான வகையில் இந்த அரசு மற்றும் அரசியல் சார்ந்த மற்றும் நிதிநிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை நோக்கி இந்த மாதம் ஆரம்பிக்கும். மற்ற விஷயங்கள் எல்லாமே வழக்கமான அமைப்புகள் தான். பருவநிலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது காற்றின் தன்மை மற்றும் நீரின் தன்மையில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உண்டாகும். அதே நேரம் நிலம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். சில இடங்களில் இந்த நிலநடுக்கம் ஏற்படுறது, நிலச்சரிவுகள் ஏற்படுறது, அல்லது இந்த நிலம் சார்ந்த வேலை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வருவது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த மாதம் பார்க்கலாம். அதனால் இந்த பூமி நிலம் தொடர்புடைய எல்லா விஷயங்களையுமே கொஞ்சம் கவனமாகவே செயல்படணும். அதே போல் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே இந்த உடல்நலம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே கொஞ்சம் பலவீனமாகவே காணப்படும். அதனால் ஏதாவது நோய் தொற்றுகள் மாதிரியான சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பெரிய அளவுக்கு பிரச்சனை ஆகாது, பட் இருந்தாலும் அது தொந்தரவுகளாக இருக்கும். அதனால் இந்த ஹெல்த் இஷ்யூஸ்லும் பொதுவாக மக்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது இந்த மாதம் நல்லது. அப்புறம் இந்த ஆன்மீகம் மற்றும் அறிவியல் சார்ந்த துறைகள் இருப்பவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எப்போவுமே ரொம்ப டீப்பாக யோசிச்சுக்கிட்டே வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அப்புறம் கும்பராசியினுடைய அமைப்புன்னு பார்க்கும்பொழுது ராசி அதிபதி இந்த மாதங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. ராசியில் ராகுடைய சேர்க்கை என்பது இருக்குது. தவிர மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள், குறிப்பாக இந்த மாத கிரகங்களுடைய நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது அது ராசிக்கு ஆப்போசிட்டில் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. கும்பராசினோட அமைப்பின்படி பார்த்திங்கன்னா இந்த வருட கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் படாதபாடுபடுத்திக்கிட்டு இருக்குது. ஏதோ மாத கிரகங்களுடைய சப்போர்ட்டும் தான் ஒரு சில விஷயங்களை அவங்க நல்ல விதமாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா அதுக்கும் வழி இல்லாமல் தான் இருக்கும். பட் பெருசாக பயப்பட வேண்டியது இருக்காது. ஏன்னா ராசியினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா விபரீத யோக நிலைகளை தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கும். எப்போவுமே ஜோதிடத்தில் முழுக்க பாசிட்டிவ் அப்படிங்கிறதும் கிடையாது, முழுக்க நெகட்டிவ் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒரு விதின்னு இருந்தால் விதி விலக்குகள் அப்படிங்கிறதும் அங்கே செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆக்சுவலாக அதை விதி விலக்குகள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு யதார்த்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நஷ்டம் இன்னொருத்தருக்கு லாபமாக இருக்கும்.
அப்படி தான் இந்த ஜோதிடத்திலையும் எல்லாமே நெகட்டிவாக செயல்படும் பொழுது அது இன்னொரு சைடில் அது பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் வந்த பழமொழி தான் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக அமைப்புகள் பெருசாக கை கொடுக்கல அப்படின்னாலும் அது விபரீத யோக அமைப்புகள் தான் செயல்பட்டு இருக்கிறதுனால பெருசாக பயப்பட வேண்டியது இருக்காது. பேச்சுவார்த்தைகளை மட்டும் கவனம் தேவை. நாக்கில் சனின்னு சொல்கிற மாதிரி 2ஆம் இடத்துல சனி உட்காந்துருக்கு. 10ஆவதுக்கு ராசியில் ராகுக்கு இருக்கிறவர். என்னதான் ராசி அதிபதியாகவே இருந்தாலும் 2ஆம் இடத்துல சனி இருந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய பேச்சுக்கள் ஈடுபடாது. நீங்கள் என்னதான் நல்ல கருத்துக்களை எடுத்து சொன்னாலும் அது மற்றவங்களுக்கு போய் சரியாக சேராது. மற்றவங்க அது தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க, தப்பாக தான் பார்ப்பாங்க. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு வாய் நிதானம் என்பது தேவை. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கனாலே பல பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு போட்டியான நிலைகளை தான் போய்கிட்டு இருக்கும். முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியில் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லபடியாக தெரியலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் கும்பராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் பலவித மன சங்கடங்கள் தரக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கிட்டு வர்றாங்க. என்னதான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணினாலும் பல நேரங்களில் நீயா நானா அப்படின்னு போட்டு போட வேண்டிய சூழ்நிலைகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. குடும்ப சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அப்படித்தான் இருக்குது. இந்த மாதம் அப்படித்தான் இருக்கும். குறிப்பாக இந்த அமைப்பும் விபரீத யோகா அமைப்புகளே செயல்பட்டு இருக்கிறதுனால குடும்ப விஷயங்கள் காரியங்கள் நிதானமாக செயல்படுங்க. குடும்ப உறவுகள் வகையில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக இந்த மாதம் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் தேவை. தேவையில்லாமல் சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் எடுத்துக்கங்க. உடன்பிறப்பு சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட இதுவும் அப்படித்தான். பட் என்னென்னா கொஞ்சம் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் போய்ப்பாங்க. குறிப்பாக மூத்த உடன்பிறப்புகள் கொஞ்சம் ஒதுங்கி போகவே செய்வாங்க. பட் இளைய உடன்பிறப்புகள் வகையில் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகலாம். பேச்சுவார்த்தைகளை கவனம் எடுத்துக்கோங்க. பட் ஜென்ரலாகவே உடன்பிறப்புகள் வகையிலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறதே நல்லது. திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கொஞ்சம் ஏற்குமாறாக தான் போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். வாழ்க்கை துணை அனுசரணையாக இருந்து வருவாங்க. ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது அவங்க வகையில் எதிர்பார்க்கலாம். அவங்களும் அப்படித்தான் இருப்பாங்க. ஆனாலும் அது முழுமையாக இருக்காது. ஏன்னா நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க செய்கிறது நமக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை தான் கும்பராசிக்காரங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதம் அது இன்னும் அதிகமாகவே இருக்கும். ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள தேவையில்லாத சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள் வரவே செய்யும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதிகளில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த குடும்ப விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நிறைய சங்கடங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுகளுக்கு நிறைய கருத்து வேற்றுமைகளை இது ஏற்படுத்தலாம். அதனால் அதில் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் ஆதரவு தரக்கூடிய விஷயங்கள் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளையும் பார்த்துக்கிட்டு வருவீங்க. திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாகவே வேலை செய்யும். காதல் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாகவே இருக்கும்னு சொல்லலாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஒரு கலவையான நிலைகளில் இருக்குது. உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் பெருசாக தொந்தரவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இல்லை. பட் அதுக்காக எல்லாத்தையும் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. பட் டீசெண்டாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நிலைகளில் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மாணவர்களுக்கு கவனம் என்பது தேவை. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. மாணவர்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது இந்த கல்வி வித்தைகளை குறையவே ஆரம்பிக்கும். இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு போவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் ஏதேதோ விஷயங்களை போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மாணவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். கும்பராசிக்காரங்க வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லபடியாக செயல்பட்டு வருவாங்க. புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட அவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக இந்த வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுருவீங்க. மற்றவங்க தேவையிலிருந்து செயல்படக்கூடிய அமைப்புகள் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாய் நிதானம் என்பது தேவை. நீங்கள் ஒன்று சொல்ல அவங்க ஒன்று புரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து போகலாம். அதனால் வாடிக்கையாளர்கள் வகையில் சிலர்கிட்ட கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பட் மேஜராக ஓரளவுக்கெல்லாம் சமாளிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது.
வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். வரவுகள் உண்டு, வரவிற்கேற்ற செலவுகள் இருக்கும். சொத்து சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிதானம் என்பது தேவை. வீடு, நிலம், பூமி, வாகன விஷயங்களில் கும்பராசிக்காரர் கொஞ்சம் கவனமாகவே செயல்படுங்க. ஓவராலாக கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.